தாமிரபரணி ஆற்றுல சந்தனமலை பொழியக்கூடிய ஒரு அருமையான இடம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்த தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே அகத்தியர் ஃபால்ஸ் தெரியும். அந்த அகத்தியர் ஃபால்ஸ் வழியா நம்ம நடந்து போனோம் அப்படின்னு சொன்னா, அங்கருந்து மேல உயரமான இடத்துக்கு படி வழியா ஏறி போணும். ஏறி போகும்போதே அங்கங்க போட்டிருப்பாங்க. சைடுல எங்கேயும் இறங்கி போறாதீங்க. அங்க நெறைய குழிகள் கிடக்கு. குழிகள் இறங்குனா உயிருக்கு ஆபத்துன்னு போட்டிருப்பாங்க. நம்ம அப்படியே மேல ஏறி போனோம் அப்படின்னு சொன்னா, படிகளை தாண்டி உள்ள போக 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 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தாமிரபரணி சலசலத்து ஓடி வரக்கூடிய அருமையான காட்சி. அதையும் தாண்டி அப்படியே போனீங்க அப்படின்னா, ஓர் இடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க கோடீஸ்வர ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்குது. அங்க அகத்தியருடைய கோயில் இருக்குது. அங்க வந்து நம்மளுடைய அன்னையுடைய சன்னதியும் தனியா இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கல்யாண தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கல்யாண தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல, ஒரு அகண்ட சினிமாஸ்கோப் மாரி இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மழை பொழியக்கூடிய அற்புத இடம் இருக்கு. இந்த மழை என்னைக்கு பொழியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு தமிழ் மாத பிறப்பு அன்னைக்கு அங்க போனோம் அப்படின்னு சொன்னா, அங்க அழகா அந்த சந்திரமழை பொழியறத, அந்த வாசத்த நம்ம உணர முடியும். பக்தியோட போணும். இப்ப எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க வந்து முனிவர்களும், சித்தர்களும் இங்க வந்து தியானம் பண்றாங்களாம். இந்த இடம் வந்து தியானம் பண்ணுவதற்கான ஏற்ற இடம். ரொம்ப அமைதியான இடம். அங்க ஒரு இடத்துல வந்து தாமிரபரணி கொட்டிக்கிட்டே இருக்கும். சுற்றி பார்த்தா அந்த இயற்கை சூழல். இங்க தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த முனிவர்களும், சித்தர்களும் இங்க வந்து தவம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துல பௌர்ணமி காலத்துல வந்து இது நடுராத்திரியில பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்துல இந்த சந்தனமழை பொழியறத அந்த பக்தர்கள்லாம் உணர்ந்துட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா, அந்த சந்தன மலைய காட்டி அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஆனா, இப்போ வந்து இரவு நேரங்கள்ல அங்க போவதுக்கு வனத்துறை வந்து தடை விதித்திருக்கு. அதனால பௌர்ணமி பூஜை பகல் நேரத்துல மட்டும் நடக்குது. ஆனாலும் அந்த பழைய காலத்தில் அந்த மழை பெய்த அளவுக்கு இப்பொழுது பெய்யவில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் உணர்ந்த உண்மைதான். இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனா ஒரு வித்தியாசமான உணர்வு நம்மை ஆட்கொள்கிறது என்பது மட்டும் உண்மை. ஒரு நாள் வாய்ப்பு கிடைத்தா நீங்க பௌர்ணமி தோறும் நடைபெறும் பூஜைக்கு சென்று வாருங்கள். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.